சொந்த மண்ணுல ஒயிட் வாஷ் ஆகாத ஒரே நாடுனா அது ஆஸ்திரேலியா மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாள்ல கண்டிப்பா ஒயிட் வாஷ் ஆகிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு தொடர் நடைபெற்றது. அந்த தொடர்ல 2 போட்டியில ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு சீரீஸை ஜெயிச்சுட்டாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆகையினாலதான் ரபாடா, இங்கிடி இவங்கெல்லாம் இல்லாமலேயே புதுமுக வீரர்களை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் களத்துல இறங்குனாங்க. இந்த ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்த ஆஸ்திரேலியாக்காரன் கொஞ்சம் அடங்கி போயிருப்பான். ஆனா இங்க அடங்காத ஒரு ருத்ர தாண்டவத்தையே ஆடிட்டு போயிட்டாங்க. வெறும் 4 பேர் ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் 2 பேர் சேர்ந்து 250 ரன் அடிச்சாங்க. 250 அடிச்சிட்ட பிறகுதான் ஒரு விக்கெட்டை இழந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவனாவது கொஞ்சம் சைலண்டா இருந்தானா, அவனும் 6 மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு வீரனா இருந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 8 6 அடிச்சிருக்காரு கேமரன் கிரீன். அதுக்கப்புறம் கூட பார்ட்னர்ஷிப்பா இருந்த அலெக்ஸ் கேரி அவர் ஒரு 50 அடிச்சாரு. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நபர்கள், அதாவது டிராவிஸ் ஹெட் ஓபனர், மிச்சல் மார்ஷ் 2 பேரு, ஒன் டவுனா யார் இறங்குனதுன்னு பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன். இந்த 3 பேருமே 100 அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் அசாத்தியமான ஒரு விஷயம் இப்போ தற்பொழுது நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஒயிட் வாஷ் அவங்க சொந்த மண்ணிலே அடைஞ்சதே கிடையாது. அந்த வகையில 2 விக்கெட்டை இழந்து 431 ரன்களை குவித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள். இத்தனைக்கும் 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு பக்கம் சோர்வடையாம இப்ப நடைமுறையில ஆடக்கூடிய ஒரு போட்டியில 431 ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவிற்கு எதிராக 434 அடிச்சது மட்டும்தான் அதிகபட்சமா இருந்தது. அந்த நேரத்துல 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஆனா இந்த சமயத்துல 431 ரன் அடிச்சு 2 விக்கெட் தான் இழந்திருக்கிறாங்க. 250 ரன் வித்தியாசத்துல வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு அபாரமான ஒரு தோல்விதான் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். துண்டு ஒரு முறை தான் தவறுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க உஷாரா இருப்பாங்க. அந்த வகையில தான் இன்றைய போட்டியில தொடரை இழந்திருந்தாலும் அவங்களுடைய சொந்த மண்ணுல ஒயிட் வாஷ் ஆகாம தப்பிச்சிருக்கிறாங்க தான் சொல்ல முடியும். இந்த தொடர்ல முன்னாடி 2 போட்டியில தடுமாறி ஆஸ்திரேலிய வீரர்கள் நின்னாலும் இந்த போட்டியில தடுமாறாம இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவிற்கு எதிராகவும் விளையாடி 80 பந்துகள்ல சதம் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி 32 பந்துகள் எல்லாம் ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு 13 பவுண்டரி அடிச்சு 3 6 அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி 105 பந்துகள்ல மிச்சல் மார்ஷ் அவர்கள் சாதாரணமா அடிக்கல, 6 மட்டுமே அதிகமா அடிச்சிருக்கிறாரு. பொலந்து கட்டி இருக்கிறாரு, நேர்த்தியாவும் அடிச்சிருக்காரு. யார் ஓவர் போட்டாலும் விக்கெட் எடுக்க முடியாம 2 பேரையும் பிரிக்க முடியாம ரன்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க. மப்பாக்கா அவர் உட்பட எல்லாருமே. ஏன்னா இந்த இடத்துல சீனியர் வீரர்கள் சொல்லக்கூடிய ரபாடாவும் கிடையாது, இங்கிடியும் கிடையாது. இந்த சமயத்துல இந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ரன்களை வாரி வாரி வழங்கி 250வது ரன்னுக்கு தான் ஒரு விக்கெட்டையே ஆஸ்திரேலியக்காரர்கள் இழந்தார்கள். இதுக்கு மேல வந்த கேமரன் கிரீன் சொல்லவே வேண்டாம். அவரும் ஒரு 117 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் 37 பந்துகள்ல அலெக்ஸ் கேரி அவர்கள் ஒரு 50 ரன் அடிச்சிருந்தார். இந்த மாதிரி எல்லாருமே ஆஃப் செஞ்சுரி, ஒரு முழு செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இதுல கேமரன் கிரீனோட ஆட்டத்தை மட்டும் தனியா விவரிக்கணும். கடந்த 2 போட்டிகள்ல தடுமாறி இருந்தாரு. அப்படி தடுமாறி இருந்தாலும் இந்த போட்டியில 8 6 அடிச்சிருக்கிறாரு. அதுவும் சாதாரண 6 எல்லாம் இல்ல, எல்லாம் அவுட் ஆஃப் த பார்க்னு சொல்லிட்டு நிறைய பால் போச்சு. எந்த பால் போட்டாலும் அது வெளியில தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருந்தது. இந்த 4 நபர்கள் இணைந்து ஆஸ்திரேலியாவை தலைநிமிர வைத்தார்கள். அந்த ஒயிட் வாஷ் என்ற விஷயத்துல இருந்து காப்பாத்தினாங்க. அலெக்ஸ் கேரி 7வது 6வது விக்கெட்ல இறங்குறவரு, இங்கிலீஷ், அதுக்கப்புறமா லபிஷேன் இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அலெக்ஸ் கேரி அனுப்புவோன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல அந்த ஆள் பொலந்து கட்டினான். 10வது கிரீன் அவர்கள் 47 பாலுக்கெல்லாம் 100 அடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் 55 பாலுக்கு 118 117 ரன்களை குவிச்சிட்டு 4 பேர் சேர்ந்து 431 அடிச்சாங்க. 432 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் சவுத் ஆப்பிரிக்கா களமிறங்கியவுடன் மார்க்ரம் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. இதுல 22 வயசு 2 நாள் மட்டும்தான் ஆகுது கோனல் சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலிய ஸ்பின்னர், இவர் 5 விக்கெட்டை எடுத்துட்டாரு. இதெல்லாம் ரொம்ப, அதுவும் வந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒரு புது மேட்ச், ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் 5 விக்கெட்டை எடுத்து அசாத்தியமான ஒரு நிலைக்கு வந்துட்டாரு. ஆனா இந்த அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர்கள் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே அந்த இடத்துல பெருசா சோபிக்கவே இல்லை. அந்த இடத்துல சோபிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டோனி டிசோசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயரும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெவால்ட் பிரேவிஸ். இவங்க 2 பேரும் இணைஞ்சு 49 ரன் அடிச்சாங்க. இதுல டெவால்ட் பிரேவிஸ் உடைய ஆட்டத்தை தனியா வர்ணிச்சே ஆகணும். அவர் என்ன நடந்தாலும் சரி, எதிரில எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா 155க்கு ஆல் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல ஏற்பட்டு விட்டது. அப்போ 155க்கு ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய பிளேயர்கள்லாம் எப்படி விக்கெட்டை இழந்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்படி விழும்போது கூட இவர் அதை பற்றிலாம் கணக்கில் கூட கொள்ளவில்லை. தன்னுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆட முடியுமா, என் ஆட்டம் இப்படி தாண்டா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் ஓங்கி ஓங்கி அடிச்சு கிட்டத்தட்ட 6 6 5 6 அடிச்சுட்டு மரணடியை காட்டிட்டாரு, 50 அடிச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் டோனி டிசோசிஸ் அவர் அவருக்கு ஏற்ற வகையில எப்படி ஒரு
ஒரு ஓடிஐ விளையாட முடியும், இந்த நேரத்துல எப்படி நம்ம தள்ளி விளையாடினா இந்த டீமை காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் விளையாடினாரு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து சீனியர் வீரர்கள் சொல்லக்கூடிய யாருமே இந்த இடத்துல சரியா விளையாடாதனால, எந்த இடத்துலயுமே ஒரு பார்ட்னர்ஷிப் அமையாததுனால 155 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகி திணறி போயிட்டாங்க. 250 ரன் வித்தியாசம். இதெல்லாம் எந்த இடத்துல பாருங்க, 2 மேட்ச் வின் பண்ணவங்க இந்த இடத்துல 250 ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் சீரீஸை வெற்றி பெற்று விட்டுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இவங்க உலக கோப்பைக்கு வரும்போது ஏன் தோக்குறாங்கன்றது இதுதான் அந்த இடத்துல ரீசனே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செமிஃபைனல் வரைக்கும் ஜெயிச்சிட்டு வந்த ஒரு டீம் சடனா வந்துட்டு 155க்கு ஆல் அவுட் ஆனா யாராலையுமே அதை ஏத்துக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்னால தான் இவங்களால ஒரு ஃபைனல் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல கப் அடிக்க முடியல. எப்படியோ போராடி ஆஸ்திரேலியா கிட்ட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓடிஐலயும் T20லயும் இவங்களால அடிக்க முடியாததுக்கு காரணம் தகுந்த பார்ட்னர்ஷிப்பை சீனியர் வீரர்கள் சரியாக அமைக்க முடியாதனால தான் இவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம பார்ட்னர்ஷிப்பை அமைக்கணும். நீங்க ஆஸ்திரேலியா வீரர்களான மிச்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் கடந்த 2 போட்டிகளாக சொதப்பினாலும் இந்த ஒரு போட்டியை தூக்கி பிடிக்கிறாங்க. அது மாதிரி வேற ஏதாவது ஒரு வீரர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவில் இல்ல. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் ஒரு 142 அடிச்சாரு. இன்னொரு பக்கம் மிச்சல் மார்ஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 அடிச்சாரு. இப்படிதான் 250வது ரன்னுக்கு தான் வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அதற்கு அடுத்து வந்த கேமரன் கிரீன் அவர்களும் கிட்டத்தட்ட 117 அடிச்சாரு. இப்படி தங்களுடைய பங்கை அந்த இடத்துல செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை போட்டியில அவங்க தடுமாறவே இல்லை, நம்பிக்கை இழக்கல. நீங்களே T20ல கூட பார்த்திருப்பீங்க, மேக்ஸ்வெல் கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்காமல் ஒரே ஆளா போராடி அந்த மேட்சையே முடிச்சு வச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட திறமையை அசாத்தியமான வீரர்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறதுனால தான் அவங்க இன்றளவும் உலக கோப்பை அடிக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறார்கள். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படி கிடையாது. எவ்வளவோ போராடுறாங்க, ஒரு செமிஃபைனல் வரைக்கும் போறாங்க, ஃபைனல் வரைக்கும் போறாங்க, அங்கிருந்து கப்பை இழந்துட்டு மீண்டும் ஒரு அதாவது லீக்ல தோக்கக்கூடிய அணி மாதிரி அந்த இடத்துல தோத்துட்டு வராங்க. இவங்க செயல்பாட்டிலே இல்ல, பயிற்சியிலேயே இல்லைன்ற மாதிரி தான் தோத்துட்டு வராங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இன்னும் செட்டில்டு பேட்ஸ்மேன் அவங்க உருவாக்கலையோ. என்னதான் இந்த இடத்துல ரபடா இந்த மாதிரியான பவுலர் உள்ள எடுத்திருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், ஒயிட் வாஷ் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி விளையாடி ஆஸ்திரேலியாவை அவங்க சொந்த மண்ணிலேயே ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் மற்ற நாடுகளுக்கு. ஏன்னா அவங்களுடைய அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும். நாமளும் மற்றவங்களும் ஒரே நிலைமையில தான் இருக்கிறோம், நம்மளுடைய போட்டியாளர்கள் நமக்கு ஈடு கொடுத்து எதிர்நோக்கி வீசுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு விதைக்கணும். இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாட்டையுமே நினைக்க கூடாதுன்ற அளவுக்கு அவங்கள நாம தோக்கடிச்சுட்டே இருக்கணும். நாமன்றது சவுத் ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சாதான் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு நாள் வேர்ல்டு கப் அவங்க வச்சிருக்காங்க, 5 முறை வாங்கி வச்சிருக்காங்க, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தொடர்ந்து போறாங்க. இதெல்லாம் எந்த விதத்திலுமே சாத்தியம் இல்லை. ஒரு குட்டி நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தேர்வு செய்கிற ஆட்கள் வந்து ஜாம்பவான்களாக மாறுகிறார்கள். ஆனா மற்ற நாட்டில் அதிகமான தொகையில நபர்கள் இருந்தாலும், குறிப்பிட்டு இந்தியாவில் தான் சொல்லணும், அப்படி இருந்தாலும் அவங்க ஜாம்பவானா எல்லாருமே மாறுதில்லை. ஆனா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் போலரா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே ஜாம்பவானா மாறக்கூடிய நிலையில், அதுவும் இல்லாம ஒரு தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டுகள் அவர்கள் ஆஸ்திரேலியா அணியில நீடிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு திறமையை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி திறமையுள்ள வீரர்களை மட்டும் தான் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பிரச்சனை குளறுபடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். T20லயே வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் எடுக்கலன்னு சரியான பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி டீமிற்காக விளையாடக்கூடிய நபர்களை எடுக்காமல் தங்களுடைய நம்பர்ஸ் கவுண்டிங்காக விளையாடக்கூடிய நபர்களை எடுக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்களும் விமர்சனம் வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த நம்பர்ஸ்க்காகவும் கவுண்டிங்காகவும் விளையாடுறவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. எடுக்கிறதுல இவங்க இந்தியாவுக்காக விளையாடின போது ஏன் அவங்களை எடுக்கலன்ற கொஸ்டின் தான் அதிகமா எழும்புதே தவிர மற்றபடி அவங்களை ஏன் எடுத்தீங்கன்னா சொல்லல. இவங்களுக்கான வாய்ப்பு நீங்க இப்ப கொடுத்திருந்தீங்கன்னா, வயசு இருக்குது சுப்மன் கில் அவர்களுக்கு, அப்படி வயசு இருக்கும்போது அவர் பின்னாடி கூட எடுத்திருக்கலாம், இவங்க சரியா ஆடலனா. ஆனா இவங்க வயசானவங்க, இவங்களை ஒதுக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசு அடிச்சு பண்ணி சொல்லிட்டு ஒதுக்கிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களை முன்னாடியே எடுத்திருக்கணும் சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது மற்ற அணிகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் திறமையாக இருக்கும் பொழுது நம்முடைய அணிகள்ல மட்டும் இந்த குளறுபடி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் நியூசிலாந்து அந்த மாதிரி ஒரு வீரர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு விளையாடிட்டா என்ன பண்றது? அப்படி விளையாட மாட்டாங்க, இவரும் போய் விளையாட மாட்டாரு. என்னதான் இருந்தாலும் நாட்டுக்காக தான் விளையாட எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அந்த வகையில போயிட்டாலும் என்ன பண்றது? அந்த நேரத்துல ஒரு நல்ல வீரரை இழந்துட்டுமே, நல்ல கேப்டனை இழந்துட்டுமேன்ற ஒரு சந்தேகம் இடும், ஒரு நமக்கே ஒரு வருத்தமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தேர்வில் எந்த குளறுபடி இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். அந்த வகையில் ஆசிய கோப்பையில இந்தியா வெல்லுமா வெல்லாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.